இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. பொட்டாச்சிக்கிறது சரியா இருக்க. ஏண்டி ஒளிஞ்சு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு தின்னுருவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்க. வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே. வந்து மாடத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே. ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சிக்கிட்டு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய காட்டி காட்டுறேன். கைட்டுவ வாயாலதான் கைட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டிதான் கழண்டு போகும். அப்படி கழண்டு பண்ண அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மண்ட ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே, இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்கலாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாது. கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, நீ அப்படி போறியா? ஏண்டி இந்த வேண்டாத வேலை? எதுக்காக அங்க போய் வம்பிழுத்துட்டு வரீங்க? அப்புறம் காமாட்சி கரக வச்சு ஆடுற இடத்துல இன்னொருத்தர் ஆளமா? அதான் வசமா கேட்டுட்டு வந்தோம். ஆளை பார்த்தா நாடகத்துல சீப்பாட் போடுற ஒரு மாதிரி இருக்குடி. பாக்கதானே போறேன், என்னத்த கேட்ட போறாங்கன்னு. ஐ மகமாகி ஆயிரம் கண்ணுடையா, அங்கார காளி ஆதி எனும் பெருடையா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்க வாடி நகர்பவனி அம்மா. வீதியில சாமி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கே, எழுந்திருமா. இல்லப்பா, நான் வரல. எனக்கு மனசு தெரியல. ஏமா, எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எந்த வருஷம் யார் தலையில கரக நிக்கணும்னு சாமி எழுதி வச்சிருக்கோ அதுதாமா நடக்கும். இந்த வருஷம் நமக்கு கொடுப்பன இல்ல, அதுக்காக சாமி கிட்ட கோச்சிக்கலாமா? எழுந்திருமா, சின்ன குழந்தை மாதிரி எழுந்திருமா. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோங்க. ஓடி அனுப்ப தம்பி, அந்த எதிர் வீடு தான் கரகாட்டக்காரி வீடு. இந்த வர பாரு, நான் எடுத்து கொடுக்குறேன், நீ கப்புன்னு புடிச்சுக்க. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, அவன் அடைய நல்ல உடைய சின்ன எடைய, அட நமக்கு 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 துமுக்கு 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 துமுக்கு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, சின்ன சின்ன காலெடுத்து மெல்ல மெல்ல எட்டு வச்சு கன்னியவ நெஞ்சையெல்லாம் அள்ளி அள்ளி கட்டி வச்சா, அவ கண்ட பார்த்தா மீன் அதை கண்டு புட்டேன் நானு, அவ கண்ட பார்த்தா மீன் அதை கண்டு புட்டேன் நானு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, அவ நடையா நல்ல உடையா சின்ன எடையா,
நமக்கு 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 குமுக்கு 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 நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே வழிபடுங்கப்பா. ஆத்தா ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் பிள்ளை ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த பிள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறதுக்கு கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இருக்கு தம்பி. தம்பி நீ ரொம்ப நல்லா அண்ணன் தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? சொன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காப்பியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி, காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. ஐயா, அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப சின்னாராம சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. இல்ல, நாம நம்ம படம் பாத்திருக்கேன். நீ இல்ல சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவரு தானே சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவன் கூட சேர்ந்துட்டு நீ ஏடி பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆடுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு கேடு பேசிக்கிறாங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவான், வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குதுன்னா இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிரை இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா. அங்க யாரு அசிங்கம் பண்றது? ஐயா, ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே, அந்த பக்கம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா, இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா. நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னு பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல. நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா, இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேட்கறான் பாரு. அண்ணே, பூனை குறுக்க வரது தப்பு, யானோட தப்பு இல்ல. ஏற மேல. யாரையா நினைக்கிறேன்? எங்கடா வர்ற? ஐயா, வண்டியை கவுத்துட்டா நம்மளுக்கு. 2 பக்கம் வர்றேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? நானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க.
பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி. அண்ணே ஆ? நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி